இந்த வீடியோவை கடைசியை மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலேருந்து இந்த கேமிங் ஆப்பை பற்றி எல்லா விஷயமுமே கிளியரன்ஸாக உங்களுக்கு விளங்கிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதில் விளங்கிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் பார்த்துட்டு எப்படி டீம் க்ரியேட் பண்ணணும், எப்படி இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பேங்க்கு, எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு திருப்பி அதே கேள்வியை கேட்டாங்க. அந்த வீடியோ ஒழுங்காக பார்க்காம கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதனால் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாகவே பாருங்கள். அதிலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு பெட்டராக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். மற்றது இதில் வந்து நிறைய முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், அது எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு விஷயத்தை கூட நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. மற்றது இந்த கேமிங் ஆப் வந்து ஒரு மைண்ட் கேம், சரியா, ஒரு திறன் அடிப்படையிலான ஒரு விளையாட்டு செயலி. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இது வந்து இந்த ஸ்கேமாக இருக்கும், மற்றது வந்து சட்டவிரோதமானது, இந்த மாதிரியெல்லாம் நினைப்பீங்களா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு என்ன செஞ்சிடலாம்னா இக்னோர் பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி நினைப்பீங்களா இருந்தால், இல்லை அந்த கேமை நான் விளையாண்டு பார்க்குறேன் அப்படி நினைக்கிறவங்க, எனக்கு வந்து இதில் இருந்து என்ன செய்ய முடியும், நான் இதில் வின் பண்ண முடியும், என்னால் வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக லாகின் பண்ணி என்ன செய்யலாம், விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் இந்த லிங்க் மூலமாக இந்த கேமை டவுன்லோட் பண்ணவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட நேமை வந்து இதில் என்டர் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட யூசர் நேமை வந்து இதில் என்டர் பண்ணணும். மெயில் வந்து ஒரு மெயில், உங்களுக்கு ஒஃபிஷியல் மெயில் இருந்தால் அது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒர்க் ஆகிற ஒரு மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா கொடுத்துக்கணும். இதில் வந்து இப்போ ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு இதில் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், மற்றது நம்பர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் சிம்பிள் எல்லாம் கலந்துருக்கணும். இப்போ நான் வந்து கொடுக்குறேன் உதாரணத்துக்கு, கொடுத்து கீழே வந்து பை ரெஜிஸ்டரிங் ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் வந்து என்டர் பண்ணணும். பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஒட்டாவா இந்த கேம் வந்து என்ன செய்யணும்னா லாகின் ஆகிரும். ஓகே, நீங்கள் லாகின் ஆகினதுக்கு அப்புறம் இந்த கேமோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கீழே ஹோம் பேஜ் இருக்குது, மை மேட்சஸ் இருக்குது, லைவ் ஸ்கோர் இருக்குது, வெல்லட் இருக்குது, நியூ கேம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கேட்டகரி இருக்குது. இதில் வந்து இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது, என்னென்ன மேட்ச் வந்து நடக்க போகுது, என்னென்ன மேட்ச் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா மேட்சுமே இதில் வந்து காட்டும். அடுத்தது வந்து ஃபுட்பாலுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க மேட்சஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலை, ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஃபுட்பால் பிளேயர்ஸும் நீங்கள் விளையாடக்கூடிய மாதிரி என்ன செய்யணும்னா இருக்கும். அடுத்து வந்து மை மேட்சஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இன்றைக்கி இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண டீம் எல்லாமே இருக்கும். அப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு டீம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேனா இருந்தால் டுடே மேட்ச்சில் வந்து இருக்கும். அப்கமிங் மேட்ச்ங்கிறது வந்து நாளைக்கு நாளான்றைக்கு இருக்க மேட்ச் வந்து இதில் இருக்கும். கம்ப்ளீட்டட் மேட்ச் வந்து நான் ஏற்கனவே விளையாண்ட மேட்செல்லாம் இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து இப்படி இருக்கும். அடுத்தது லைவ் ஸ்கோர். இந்த லைவ் ஸ்கோரில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா மற்ற இப்போ கிரிக் பஸ் மற்றது இன்டர்நெட்டில் எல்லாம் போய்ட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இன்றைக்கி வந்து லைவ் ஸ்கோரை வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்ப்பீங்க. அது வந்து இதிலேயே என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா லைவ் ஸ்கோரை வந்து நீங்கள் இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷனை என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து வெல்லட்டில் வந்து நீங்கள் வந்து டாப் அப் பண்ணுறது, மற்றது நீங்கள் வின் பண்ண காசு வந்து உங்களோட வெல்லட்க்கு வந்து விழுகிற எல்லாமே இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வின் பண்ணுற காசு, நீங்கள் ரிஃபரல் போனஸ், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரிஃபர் பண்ணுறதுனோட நீங்கள் காசை வந்து இதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்க ஏற்படுத்தி தந்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிஃபர் பண்ணுறது மூலமாகவும் இதில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் நான் வந்து இந்த வெல்லட்க்கு வந்து விழுந்த காசு எல்லாமே இதில் வந்து என்ன செய்யலாம்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி என்ன செய்யலாம் இருக்குது. அடுத்து வந்து லாஸ்ட்டாக நியூ ஜெம். இதில் வந்து ஃபியூச்சரில் வந்து நியூ ஜெம் பற்றி என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கீங்க, உங்களோட நேம் என்ன, அப்படி இந்த உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் சைன் அப் பண்ண கூட இந்த சிஸ்டம் வந்துருக்கும். அதில் வந்து எடிட் ப்ரொஃபைலை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களோட நேமை மாற்றிக்கலாம், யூசர் நேமை மாற்றிக்கலாம், உங்களோட மொபைல் நம்பர்,
மொபைல் நம்பர் அதே தான், அதே மாதிரி இமெயிலும் அதே தான். நீங்கள் சில வேளை பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துட்டால் உங்களோட மொபைல் நம்பருக்கு இமெயிலுக்கு தான் என்ன செய்யணும் அது வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் அது அப்டேட் ஆகிடும். அடுத்தது வந்து மேனேஜ் பே அவுட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து வின் பண்ணி ஒரு 5000 இல்லாட்டி 3000 வின் பண்ணிட்டீங்கன்னு, அது வந்து உங்களோட வெல்லட்க்கு வந்து விழுந்துடும். இந்த கேமிங் ஆப்புக்குள்ளே தான் வந்து விழும். அது உங்கள் டிரெக்டாக உங்கள் பேங்க்குள்ளே வந்து விழாது. பேங்க்குள்ளே வந்து விழணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணி வைக்கணும். ஆக்டிவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னா, வெல்லட்டுக்கு போய்ட்டு அதை வித்ட்ரா மணியை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அந்த கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட பேங்க் வந்து டிரெக்டாக அந்த காசு வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படி இல்லாட்டி ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன செய்யணும்னா வித்ட்ரா ஆகிரும் உங்கள் பேங்க். சரிதானே? இதில் வந்து நான் ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆட் நியூ பேமெண்ட் மெத்தடை வந்து கொடுத்துட்டு, உதாரணத்துக்கு நீங்கள் பிஓசி பேங்காக இருக்கலாம், செலான் பேங்காக இருக்கலாம், கமர்ஷியலாக இருக்கலாம், இப்போ இந்த மாதிரி பேங்காக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இதில் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பிரான்ச் கேட்கும், எந்த பிரான்ச் நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் நேம் வந்து கேட்கும், அக்கௌண்ட் நம்பர். இதில் வந்து நீங்கள் இதில் 16 நம்பர் இருக்கனால சிலவங்க வந்து ஏடிஎம் நம்பர் அப்படின்னு நினைப்பீங்க. ஏடிஎம் நம்பர் இல்லை, இது வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு பிஓசி நம்பர் வச்சுருக்கிறவங்க, மற்ற பேங்க் வந்து இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பிஓசி பேங்க் வச்சுருக்கவங்க இதில் வந்து நீங்கள் வந்து சில ஆட்களுக்கு வந்து 7 நம்பர் இருக்கும், சில ஆட்களுக்கு வந்து 8 நம்பர் இருக்கும். அந்த 8 நம்பர் 7 நம்பர் உள்ளவங்க வந்து முன்னுக்கு வந்து 000000ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 1 2 3 4 உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களோட நம்பரை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஆக்டிவ் பண்ணிக்கலாம். 8 நம்பர் வருவாங்க, முன்னுக்கு வந்து 00ன்னு கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஐபிஏஎன் நம்பருங்கிறது வந்து ஆப்ஷனல் நம்பர். அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணிட்டு எட் பே அவுட் மெத்தட் கொடுத்தேக்கு ஒட்டவா என்ன செஞ்சிடும்னா இந்த மாதிரி அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து இதில் ஆக்டிவ் ஆகிருக்கும். அடுத்தது பெண்டிங் டாப்அப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே இதில் வந்து காசு எவ்வளோவாது இதில் உதாரணத்துக்கு இப்போ 200 ரூபாயா இல்லாட்டி 300 ரூபா இல்லாட்டி $1, இப்போ டாலரில் தான் கொடுக்குறாங்க. $1 $2 நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இப்படி ரெட் கலரில் பெண்டிங்னு காட்டும். அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட ரிசிப்டை அனுப்பிவிட்டு எனக்கு பேமெண்ட் போட்டு விடுங்க, நான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா உங்களோட வெல்லட்க்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு விடுவாங்க. இது வந்து அந்த பெண்டிங் மெத்தட். அடுத்தது வந்து அஃபிலியேட் டேஷ்போர்ட். இதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்தது வந்து நியூ பால் ரேங்கிங்ஸ். இந்த நியூ பால் ரேங்கிங்ஸில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து விளையாடுறேன்னா இருந்தால் என்னோட சேர்ந்து ஒரு 100 பேர் வந்து இந்த கேமை வந்து டீமை வந்து க்ரியேட் பண்ணி விளையாடுவாங்களா இருந்தால் அவங்களில் வந்து டாப் பர்ஃபார்மர்ஸ் வந்து இதில் என்ன செய்யணும்னா காட்டும். T20 வந்து ஒருத்தர் வந்து நதுன் விமுக்தி அப்படிங்கிறவர் வந்து 785 பாயிண்ட்ஸ் எடுத்து ரேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க எடுக்கிற பாயிண்ட்ஸை வச்சு இதில் என்ன செய்யணும்னா ரேங்க் வந்து இதில் இருக்கும். ஓடிஐலேயும் அதே மாதிரி தான், டெஸ்ட்லேயும் அதே மாதிரி தான். அது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்களும் நல்லா சரியான டீமை செலக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட பேரும் சில வேலையில் ஃபஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அடுத்தது வந்து பாயிண்ட் சிஸ்டம். பாயிண்ட் சிஸ்டம் கிளிக் பண்ணால் டிரெக்டாக அது வந்து வெப்சைட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகும். அதுக்கப்புறம் அது வந்து டிரெக்டாக அவங்கள வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். அந்த வெப்சைட்டில் வந்து இந்த நியூ பாலோட ஒஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன விஷயம் வேணுனாலும் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேருந்து அவ்வளவுமே இருக்கும். இப்போ வந்து ரேங்கிங்கை பார்த்தா இதில் வந்து பெட்டிங், போலிங், ஃபீல்டிங், அதே மாதிரி அதர் எக்கனாமி ரேட், ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா அவங்களோட ஒஃபிஷியல் மெயிலுக்கு இல்லாட்டி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நம்பர் இருக்குது. இதில் வாட்ஸ்அப் இருக்கும், நார்மல் காலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா இதுக்கு கால் பண்ணி என்ன செய்யலாம்னா மேலதிகமான தகவல் எதுவும் உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் கால் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இதுவும் ஒரு வெப்சைட்டுக்கு தான் என்ன செய்யணும்னா கூட்டிகிட்டு போவோம். அதாவது நியூ பாலோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். இதில் வந்து நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நியூ பால் வந்து நியூ பால்னால் என்ன, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா விஷயமுமே இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுங்க இதை வாசித்து விளங்கிக்கக்கூடியவங்க என்ன செஞ்சுக்கங்க விளங்கி. இதில் வந்து வெல்லட்க்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு மெச் விளையாட்டுறதுக்கு கட்டாயம் உங்களோட வெல்லட்டில் வந்து $1 இருக்கணும். $1 இருந்தால் தான் ஒரு மெச் வந்து நீங்கள் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஏன் இது $ல் காட்டியிருக்காங்கன்னு சொன்னால்
பழைய அப்டேட்டில் வந்து எல்கேஆரில் தான் காட்டினாங்க. இது புது அப்டேட்னால ஃபுல்லாகவே $ல தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதன் காரணமாக ஃபாரினில் உள்ளவங்களுக்கு வந்து எல்கேஆரில் இருந்தால் விளங்காது. இப்போ எல்லாமே இப்போ உலகத்தில் வந்து பெரும்பாலும் புழக்கத்தில் உள்ள ஒரு விஷயம் வந்து இந்த $. இப்போ இந்த $ரை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ $ல தான் எல்லாமே காட்டும். இதுதானே இப்போ ஒரு மேட்ச் விளாட்றதுக்கு கட்டாயமாக நீங்கள் $1 சரி உங்களுடைய வெல்லட்டில் இருந்தால் தான் நீங்கள் மேட்ச் வந்து விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயப்படுத்தலை விளையாட சொல்லி இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தா ப்ரைஸ் மணி வந்து இதில் வந்து 15,000 இப்போ கொடுக்குறாங்க ரீசெண்டாக. ஐபிஎல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஐபிஎல்லாம் வரப்போகுது. இதில் வந்து ஐபிஎலுக்குலாம் 15,000 கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ். அப்போ $300 கட்டி 15,000 விளையாடுறதுல நம்மளோட மைண்டில் வந்து தான் இருக்குது. நம்ம மைண்ட் செட்டில் வந்து சரியான ஒரு டீமை செலக்ட் பண்ணுவோமா இருந்தால் அந்த ப்ரைஸை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த கேமிங் ஆப் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து கட்டாயம் நீங்கள் விளையாடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இல்லாட்டி ப்ரைஸ்க்குள்ளே வரணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், $300 பே பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கேம் வந்து விளையாடலாம். நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லி நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி ப்ரைஸ் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து டாப்அப் பட்டனை நம்ம கிளிக் பண்ண மாதிரி இதில் 3 விஷயம் காட்டும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஐபே, பைனான்ஸ் பே அப்படின்னு காட்டும். இப்போ நிறைய பேர் வந்து பைனான்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூஸ் பண்ணுவீங்களா இருக்கும். அதே மாதிரி ஐபே, இந்த ஐபேன்னு சொல்கிறது வந்து பெரும்பாலும் இப்போ இவங்க ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஐபேன்னு சொல்கிறது வந்து இந்த ஐபே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட $, இப்போ $1 தானே நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட போகிறோம். இப்போ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு $1 கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்னா சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து லங்கா கியூஆர்னு இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கியூஆர் கோடு ஒன்று காட்டும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்த கியூஆர் என்ன செய்யணும்னா, இப்போ ஏதாவது உங்களோட ஆன்லைன் பேங்கிங் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வந்து செலான் பேங்க்கும் என்எஸ்பிக்கும் வந்து மற்றது டயலாக் அந்த இதில் வந்து பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்து இது வந்து கரண்ட்லி அவைலபிளாக இல்லை. மற்ற பேங்க் அதாவது பிஓசி, நீங்கள் கமர்ஷியல் பேங்க் இந்த மாதிரி பீப்புள்ஸ் பேங்க்கில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா கியூஆர் மூலமாக நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஈஸியான மெத்தட்க்கும் கூட. நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு காசு போட்டு அந்த ரிசிப்ட் எடுத்து அவங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒட்டோவாக இது வந்து உங்களோட வெல்லட்டுக்கு வந்து காசு வந்து ஒட்டோவாக வந்துடும். இது ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ நான் பிஓசி கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பிஓசியில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், கியூஆர் பேமெண்ட், பே பில்ஸ், மை ஷாப் இருக்குது. அதில் கியூஆர் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அப்லோட் கியூஆரை கொடுத்துட்டு இதில் வந்து அந்த நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட இதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே அமௌண்ட்லாம் போட்டு இருக்குது $308 சொல்லி பே கொடுத்தீங்களா இருந்தால் கியூஆர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம்னா நியூபால் ஆப்பில் போய்ட்டு பார்ப்போம் நம்மளோட வெல்லட்டில் வந்து காசு வந்து விழுந்துருச்சான்னு சொல்லி. இல்லை பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம வெல்லட்டில் போய்ட்டு பார்ப்போம். பார்ப்பீங்களா இருந்தால் முதல்ல $0.06 இருந்துச்சு, இப்போ வந்து $1 வந்து இருக்குது. இப்போ இது வந்து ஈஸியான மெத்தட். கீழேயும் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து மணி அட் டு வெல்லட்னு $1 வந்து இருக்குது. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா டீமை க்ரியேட் பண்ணலாம். ஹோம் பேஜுக்கு போனதுக்கப்புறம் இதில் வந்து எந்தெந்த டீம் வந்து இருக்குது, எந்தெந்த டீமுக்கு வந்து மெச் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யலாம்னா கிளிக் பண்ணிவிட்டு மெச்சை வந்து உங்களோட டீமை வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதை வந்து இப்போ நீங்கள் வந்து அப்கமிங் மேட்சஸில் வந்து ஆசியன் லீக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் பங்களாதேஷ் டைகர்ஸ்க்கும் ஆப்கானிஸ்தான் பத்தான்ஸுக்கும் வந்து என்ன செய்யுதுன்னா நாளைக்கு 2:30 மேட்ச் நடக்க போகுது. அப்போ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உள்ளுக்கு பார்ப்பீங்கன்னா இருந்தால் இதில் வந்து இது வந்து 3 ஸ்போர்ட் தான் இதில் வந்து விளையாடலாம். 3 ஸ்போர்ட்னு சொல்கிறது வந்து 3 பேர் தான் இந்த டீமை வந்து க்ரியேட் பண்ண முடியும், சரிதானே? இதில் வந்து வெறும் 3 பேர் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். என்ட்ரி ஃபீஸ் வந்து $5 கிட்டத்தட்ட $1,500 நினைக்கிறேன். இப்போ 3 பேர் தான் இது விளையாட முடியும். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட நீங்கள் காசு இருக்குது உங்களோட அக்கௌண்ட்டில், இல்லை 3 பேர் தானே, 3 பேர்த்துல இப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்து இதில் காசு கிடைக்கும், 3வது வரவருக்கு வந்து காசு கிடைக்காது.
இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கீழே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து $10, ரெண்டாவதுக்கு வந்து $2.5 கிடைக்குது, மூணாவது அவருக்கு வந்து கிடைக்காது. அப்போ நீங்கள் 3 பேர் தானே விளையாடலாம், இது 3 பேர் விளையாண்டா நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட, சரியான டீமை செலக்ட் பண்ணால் விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட காசு உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், $5 பே பண்ணி நீங்கள் விளையாண்டு $10 வின் பண்ணுறதா இருந்தால் அது உங்களோட விருப்பம். மற்றபடி இதில் வந்து 100 ஸ்போர்ட் அல்லது 250 ஸ்போர்ட் அப்படியெல்லாம் இருக்கும். 250 பேர் மேட்ச் டீம் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். அதை என்ன செய்யலாம், கிளிக் பண்ணலாம். இதில் பாருங்கள் இருக்குது 118 ஸ்போர்ட் இருக்குது. 118 ஸ்போர்ட் இருக்குது. இதில் வந்து 8 ஸ்போர்ட் வந்து 8 பேர் வந்து டீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா டீம் கிரியேட் பண்ணுவோம். சரி, இதில் வந்து $1 தான் என்ட்ரி ஃபீஸ். நம்மளோட அக்கௌண்ட்டில் $1 இருக்கனால நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து இதில் பாருங்கள் 15, அது வந்து 3 பேர், முதல்ல இருந்தது வந்து 3 பேர் விளையாடுறதுனால அதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து $5 இருந்துச்சு, வின் பண்ணுறவங்களுக்கு $10. இதில் பாருங்கள் $1 தான் என்ட்ரி ஃபீஸ். ஆனால் வின் பண்ண ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தா $15 சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட $4500 நினைக்கிறேன். அப்போ $4500 மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து $8, மூணாவது அவருக்கு வந்து $5. அதே மாதிரி இதில் இன்னும் பாருங்கள் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4லேருந்து 7 மட்டும் $4, 8லேருந்து 23 மட்டும் $2, 24லேருந்து 47 மட்டும் எடுத்தீங்கன்னா $1. இப்போ 47க்குள்ளே நீங்கள் வந்துட்டாலே நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த நீங்கள் போட்ட அந்த $1 என்ன செஞ்சலாம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்துடும். அதுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களோட டீமை க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டீமை சும்மா க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் டீம் கொடுத்துட்டு இதில் வந்து கட்டாயம் விக்கெட் கீப்பர் கட்டாயம் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி பெட்டிங் செலக்ட் பண்ணணும், ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணணும், பவுலர் செலக்ட் பண்ணணும். இப்போ விக்கெட் கீப்பரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு விக்கெட் கீப்பர் நான் அம்பாடி ராயுடு போடுறேன். அதே மாதிரி உப்புல் தரங்கையை நான் போடுறேன். பெட்டிங் வந்து சுரேஷ் ரெய்னாவை போடுறேன். அதே மாதிரி தாமரை கப்புக்கு எதிராக போடுறேன். சுப்பிரமணியம் பத்ரிநாத் போடுறேன். ஷிக்கர் தவானை போடுறேன். ஆல்ரவுண்டர் வந்து ஒரு 3 பேர், யூசர் பத்தான், சிற பெரேரா, தனுஷ்க குணத்திலக. பவுலர்ஸ் வந்து முனாஃப் பட்டேலும் நுவான் பிரதீப்பையும் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கீழே வந்து சொல்லுது ப்ளீஸ் செலக்ட் மோர் தென் 3 bowlers. கட்டாயம் ஒரு பவுலர்ஸ் வந்து 3 பேர் சரி இருக்கணும். அப்போ நம்ம பெட்டிங்கில் ஒரு ஆளை குறைப்போம். ஷிக்கர் தவானை குறைச்சிட்டு பவுலர்ஸில் வந்து நம்ம ஒரு ஆளை திலீனா துஷாரையை போட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு விஷயம் வருது, சூஸ் யுவர் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். நீங்கள் டீமுக்கு எந்த கேப்டன் வேணுமாலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த டீமுக்கு ஒரு கேப்டனையும் ஒரு வைஸ் கேப்டனையும் போடணும். கேப்டன் பெர்ஃபார்ம் பண்ணார்னா, இப்போ கேப்டன் வந்து உதாரணத்துக்கு பார்ப்போமே, கேப்டன் வந்து 100 ரன் அடித்தார்னா அவருக்கு 10 பாயிண்ட்டாக இருந்தால் கேப்டனுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து டபுள் ஆகும். 10 பாயிண்ட் வந்து 20 பாயிண்ட் ஆகும். அதே மாதிரி வைஸ் கேப்டன் வந்து 100 அடிப்பாராக இருந்தால் அந்த 10 பாயிண்ட் வந்து என்ன செய்யும்னா 1.5 என்ன செய்யப்படும், பெருக்கி அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து வரும். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து இதில் இருக்குது. அப்போ நீங்கள் யூசர் பத்தானையும் தனுஷ்க குணத்திலக்க, யூசர் பத்தான் கேப்டன், தனுஷ்க குணத்திலக்க வைஸ் கேப்டனாக போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து பாருங்கள் கேட்குது, கரண்ட் பேலன்ஸ் வந்து $1 இருக்குது என்னோட. மேலே பார்த்தீங்கன்னா கேஷ் இருக்குது, நியூ ஜெம் இருக்குது, என்ட்ரி இருக்குது, அந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் இருக்குது. கீழே கேட்டிருக்கு பாருங்கள், டு யூ வாண்ட் யூஸ் நியூ ஜெம். நியூ ஜெம்னு சொல்கிறது வந்து உங்களோட நியூ ஜெம்மில் காசு இருந்தால் தான் அந்த நியூ ஜெம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அதை அன்கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, பே அப்படிங்கிறத கொடுத்தீங்கனால தான் உங்களோட டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், க்ரியேட் ஆகிரும். நான் பே கொடுத்ததுக்கப்புறம் ஜாயின் கண்டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கீழே விழுந்துருச்சு. இப்போ என்ன செய்யலாம், திருப்பி நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட நீங்கள் போட்டிருக்க பிளேயர்ஸ் வந்து மாற்றணும் அப்படியா இருந்தால் இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா போய்ட்டு மாற்றிக்கலாம். போய்ட்டு டீமை வந்து என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி க்ரியேட் டீம், திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு டீமை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு டீமை வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் எத்தனை மேட்ச் வேணாலும் விளாடலாம். ஒரே மேட்ச்சை வந்து இந்த 10 தடவை விளாடலாம். நீங்கள்
20 தடவையும் விளையாடலாம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் அதான் ஒரு மேட்ச்சுக்கு நீங்கள் என்ன செய்யணும், $1 கட்டியே ஆகும். $1 பே பண்ணி தான் விளையாடணும். நீங்கள் வந்து கடைசி டைமில் வந்து அதாவது மேட்ச் நீங்கள் வந்து டீமை வந்து எப்போ மாற்றலாம்னு சொன்னால், மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா, இப்போ 2:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதாக இருந்தால் 2:25 மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து டீமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அம்படி ரைடுவை இல்லாமல் ஆக்கிட்டு நம்ம நோஜாவை போடுறதா இருந்தால் போடலாம். போட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்கள் டீமை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அல்லது கிரியேட் டீமை கொடுத்து இன்னொரு இது ஒன்று போட்டிங்கன்னா இருந்தால் அதுவும் உங்களோட விருப்பம். போட்டதுக்கப்புறம் மை மேட்சஸில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, டுடே மேட்ச் வந்து இல்லை, இன்றைக்கி மேட்சாக இருந்தால் இன்றைக்கி இதில் வந்து காட்டும். அப்கமிங் மேட்ச் இப்போ நம்ம நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் தானே போட்டிருக்கோம், இந்த மேட்ச் வந்து இருக்குது சரிதானே. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, லைவ் ஸ்கோர் வந்து என்ன செய்யலாம், பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்போதைக்கு இதான் என்ற டீம் நான் யாரை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணி பார்க்கலாம். லீடர் போர்டுன்னு கீழே ஒரு விஷயம் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் யார் யார் இந்த டீமுக்கு வந்து பாருங்கள் இத்தனை பேர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த கடைசியாக இருக்க இந்த சசிந்து அப்படிங்கிறவரெலாம் தொடர்ந்து விளையாடுற ஒருத்தர், அவர் தான் தொடர்ந்து விளையாண்டு தொடர்ந்து வின் பண்ணுற ஒருத்தர். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம், லீடர் போர்டில் வந்து எத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரேங்க் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ரேங்க் வந்து வரும். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு ரேங்க் வந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் வந்து வந்துட்டுருக்கும். நீங்கள் இதில் வந்து ஃபுல் ரேங்க் யார் என்ன மாதிரி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க டீமையும் போய்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டீமு காட்டாது உங்களுக்கு. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நேமுக்கு பக்கத்தில் ஓரத்தில் அரோ மார்க் ஒன்று காட்டும். அந்த அரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் அந்தந்த பிளேயர்ஸ்க்கான அவங்கவுங்க செலக்ட் பண்ணியிருக்க அந்த டீம் வந்து அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்டே என்ன செய்யணும்னா, இதில் வந்து யார் வின்னர், அவங்களுக்கு எவ்வளோ வந்து காசு வந்திருக்கு அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் இருப்பீங்களா இருந்தால் மேட்ச் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே என்ன செய்யணும்னா, உங்களோட வெல்லட்க்கு வந்து காசு வந்து விழுந்துடும். இவ்வளோதான் இதில் விஷயம். இவ்வளோதான் விஷயம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன் என்னன்னு சொன்னால், இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் மேலே அந்த ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு அஃபிலியேட் டேஷ்போர்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதில் வந்து இப்போதைக்கு நான் சில்வர் மெம்பரில் வந்துருக்கிறேன். 529 பேர் வந்து என் ரெஃபரல் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் உங்களோட ரெஃபரல் லிங்க் கீழே இருக்குது, அதை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஃபேமிலி யாருக்கு வேணுனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இன்வைட் பண்ணலாம். அவங்க இந்த கேமை உங்களோட லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுனா ஒரு ஆளுக்கு $20 படி உங்களுக்கு என்ன செய்யணும், காசு வந்து கொடுப்பாங்க. அது போக நீங்கள் 100 பேருக்கு மேலே என்ன செஞ்சிட்டிங்கன்னா, ஒரு 100 பேருக்கு மேலே இன்வைட் பண்ணுவீங்களா இருந்தால் அவங்களோட லிங்க் மூலமாக உங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த அஃபிலியேட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. கமிஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அந்த சான்ஸையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே லிங்க் அனுப்பி நீங்கள் என்ன செய்யலாம், எவ்வளோவுக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணி அதில் அவங்க வர உங்களுக்கு என்ன செய்யணும், காசு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வந்த காசை இப்போ என்கிட்ட வந்து $7.5 வந்து இதில் இருக்குது. இதை வந்து நான் என் வெல்லட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் டு வெல்லட் கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு என்ன செய்யலாம்னா, என் வெல்லட்க்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் அது அப்படியே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மேலதிகமான விஷயங்கள் எது வேணுமா இருந்தால் நீங்கள் என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என் லிங்க் மூலமாக வந்தவங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். மேலதிகமான தகவலை நான் தொடர்ந்து அதில் போடுவேன். ஐபிஎல் வரப்போகுது. ஸோ எல்லோரும் கட்டாயமாக ஜாயின் பண்ணி விளையாடுங்க. நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இதில் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் விளையாடுங்க. மேலதிகமாக தகவல் எது வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக இந்த நியூ பால் உருவாக்குன இந்த கம்பெனிக்கே நீங்கள் என்ன செய்யலாம்னா, அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெயில் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக எதுவும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் மாதிரி தான் அவங்கள கான்டாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.